ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வேஸ்ட் ஷால் ரீயூஸ் ஐடியாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஷால் வந்து தனித்தனியாக தான் எடுப்போம். சில ஷால்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வெளுத்து போயிடும், இல்லைனா வந்து பார்டர் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஷாலெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு ஒரு வெளுத்து போன ஒரு ஷால் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷாலை ஃபஸ்ட்டு வந்து நான் அதாவது ஹாஃபாக வந்து மடிச்சுட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷால் தான் எடுக்கணும், காட்டன் ஷால் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த ஷால் இருக்கோ அந்த ஷால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிந்தட்டிக் ஷால் தான் இருந்துச்சு, ஸோ அந்த ஷாலை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்க ஷாலில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்றா வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஷால் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து பிங்க் கலர் அப்படின்னு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 6 ஸ்ட்ரிப் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஷாலில் ஒரு 6 கலரும், இந்த க்ரீன் கலர் ஷாலில் ஒரு 6 கலர், அது மாதிரி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே நீளமாக கட் பண்ணி வச்சோம்ல ஃபஸ்ட்டு பீஸை, அது இல்லாமல் 6 கட் பண்ணிக்கோங்க. 2 செங்கலை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வெயிட்டுக்காக வச்சுக்கோங்க. அது தவிர நம்ம செஞ்சு வச்ச அந்த 12 பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது அந்த 2ஆக மடக்கிட்டு அதை உள்ளே அப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே 2ஐயும் உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முடிச்சி மாதிரி விழுந்துடும். இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சு அந்த 12 கலரையும் இந்த மாதிரி, அதாவது 12 ஸ்ட்ரிப்பையும் நம்ம வந்து இந்த மாதிரி சொருக போகிறோம். 6 கலர் வந்து பிங்க்லையும் 6 வந்து க்ரீன் கலர்லேயும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவுலாம் தேவை கிடையாது. அந்த ஹாஃப் ஷாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு நாட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி. நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க மேட்ச் செய்கிறது எப்படி நிறைய பேர் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேட்டை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வேறு எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த கட் பண்ண அந்த 6 பிங்க் கலரையும் 6 க்ரீன் கலர்லையும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது இல்லாமல் 6 கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. முடிச்சு போடுறப்ப உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் அதை கட் பண்ணல. இப்போ முடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து கரெக்டாக அந்த பேராக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணோம்ல, அது எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு 12 பேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலரும் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ, அதாவது க்ரீன் கலர், இது 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம நூலை வந்து வச்சு கட்ட போகிறோம். உங்ககிட்ட எந்த நூல் இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் நூல் கட்டினீங்க அப்படின்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி சாதாரண நூல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரண நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற திங்ஸை வச்சு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். அதனால் வேஸ்ட்டு ஷாலு, நூல், அந்த ட்ரெயின் நூலுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ இதுக்காக எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட்டு 2 ஷாலும் நூலும் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதாவது ஒரு பிங்க் கலர், ஒரு க்ரீன் கலர், அந்த மாதிரி மாற்றி எடுத்து 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஷால் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீளமான மேட்டாக கூட கிடைக்கும். நீங்கள் வந்து கீழே அதாவது வழியில் எங்கேயாவது போடுறதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹாஃபாக கட் பண்ணி தான் வந்து செய்கிறேன். இல்லை ஒரே கலர் ஷாலையே நான் வந்து 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், ஒரு ஷால்லேயே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு செங்கல் வந்து வெயிட்டுக்காக வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி நம்மளால் கட்ட முடியும். இல்லைனா அது வந்து நவுந்துகிட்டே இருக்கும், நம்மளால் கட்ட முடியாது. ஸோ நடுவில் வந்து ஒரு செங்கலை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 3 இது வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரியே வந்து நான் இப்போ எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல் ரவுண்டும் வந்து நான் முடிச்சு போட்டு எடுத்துகிட்டேன். இப்போ இந்த கல்லை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் அழகாக ஒரு பூ ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு பேர் வந்து மாற்றி கட்டணும் இல்லையா, இப்போ வந்துட்டு 2மே வந்து க்ரீன் கலர் அந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நூலை வச்சு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. இந்த கேப் வந்து விடுறது நீங்கள் வந்து ஈக்குவலாக விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2ம் பிங்க் கலராக சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல் சர்க்கிளையும் முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து செகண்ட் அந்த வரியும் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாற்றி கட்டணும், அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து வந்து கட்டணும். ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்த ரோ நீங்கள் கட்டுறப்ப ஒரு பிங்க்கு ஒரு ப்ளூ அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி கட்டணும். திருப்பி நெக்ஸ்ட் ரோ வரப்போ 2மே சேர்ந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட மேட் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த கட்டின நூல் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து உள்ளன் நூலில் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போது நம்ம எக்ஸஸாக இருக்கிற நூல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முடிச்சு போட்ட அந்த நூல் வந்து தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரு மேட்டு பின்னின மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ஓரத்தில் இருக்க இல்லையா எக்ஸஸாக இருக்கிற அந்த துணி ஷால் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம மேட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இது வந்து நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஷோபாவில் போட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஊஞ்சலில் போட்டு உட்காரதுனால உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைனா சேரில் இது மாதிரிலாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சிலாம் வைப்போம் இல்லையா, மிக்சிக்கு அடியில் வந்து மிக்சி வைக்கிறதுக்கு கீழே அந்த மேட்டை வந்து போட்டுட்டு மேலே மிக்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும், அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உள்ளன் நூலில் செய்வாங்க. பட் இப்போலாம் வந்து லேண்ட்லைன் ஃபோன் யார்ட்டையுமே இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். யார் வீட்டிலலாம் இன்னமும் லேண்ட்லைன் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா டைனிங் டேபிளில் அந்த மாதிரி போட்டுட்டு சூடாக ஏதாவது வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா சரண்யா பார்த்திபன் அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம வந்து கொட்டாங்குச்சி ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டம்ளர் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் சஞ்சனா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கடா தங்கம், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேஸ்ட் ப்ளவுஸ் பீட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு இந்த பூ ரொம்ப க்யூட்டாக இருக்குது டியர். அதுக்கப்புறம் வினோதா அப்படின்ற சிஸ்டர் கேலண்டர் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் போர்டு வந்து செஞ்சு காமிச்சிருந்தோம். அதை வந்துட்டு செஞ்சுட்டு அந்த மார்க்கருக்கு ஒரு ஸ்டாண்டும் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அதுவும் வந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸ் பார்த்து செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹி சுரேஷ் அப்படின்ற சிஸ்டர் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்டை வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு அனுப்புறீங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரி நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.